இங்கு வீட்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினர்களே, ஏனைய பிரமுகர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலே இருந்து இவ்வுரையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, முக்கியமாக என்னுடைய மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மேடையிலே எழுந்து நிற்கின்ற போது எதிரே இருக்கின்ற அல்ஹிரா மகாவித்யாலயம்தான் என்னுடைய நினைவிலே நிற்கின்றது. 18 வருட காலம் இந்த பாடசாலையிலே நான் ஆசிரியராக கடமையாற்றி இருக்கின்றேன். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலையிலே கடமையாற்றி வபாத்தாகி போன இந்த பாடசாலையின் அதிபர் ஜனாபா எஸ்ஏ லத்தீஃப் அவர்களையும், எங்களுடைய காலத்திலே மரணித்து போன இப்ராஹிம் சார், இப்ராஹிம் மௌலவி, காதர் சார் ஆகியோரையும், இங்கு காவலாளியாக கடமையாற்றிய சகோதரர் கபீர் அவர்களையும், இளம் வயதிலேயே அல்லாஹ்வின் நாட்டத்தால் மரணித்து போன என்னுடைய மாணவர்களையும், இந்த பாடசாலைக்காக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் மூலம் உழைத்து இந்த பணியிலேயே தங்களை தியாகம் செய்த அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் துஆ செய்தவனாக, அவர்களுக்கு அல்லாஹ் நற்பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாகவும், தற்பொழுது அரசியல் சூழ்நிலை காரணமாக தவறான வழிமுறைகளில் சிக்கியுள்ள எனது ஒரு சில மாணவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடசாலையில் 1991ஆம் ஆண்டு நான் கற்பிப்பதற்காக வந்தேன். குர்நாகல் போன்ற ஒரு பிரதேசத்திலே இருந்து இந்த பாடசாலைக்கு கற்பிப்பதற்காக நான் வந்தது 1991ஆம் ஆண்டு. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருந்தது. எந்த நேரத்தில் இந்த பாடசாலைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த காலகட்டத்திலே இருந்த ஆசிரியர்களும் அதிபரும் இந்த பகுதி பெற்றோரும் மிகவும் ஒரு சிரமமான நிலையில் இந்த பாடசாலையை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு கட்டத்திலே நாங்கள் அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இந்த பாடசாலையை இந்த இடத்திலே இருந்து மூடி மாலை நேர பாடசாலையாகவும் காலை நேர பாடசாலையாகவும் இரண்டாக பிரித்து ஜாமியத்து சித்திகியா மദ്രஸாவிலும் வேறொரு இடத்திலும் இந்த பாடசாலையை நடத்தலாமா என்று கூட நாங்கள் யோசித்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவு, இந்த பாடசாலையை இவ்விடத்திலே இருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டால் இந்த பகுதியின் எல்லை இந்த பாடசாலைக்கு அங்காலே போய்விடும். இந்த பகுதியிலே மக்கள் வசிக்கின்ற சூழல் இல்லாமல் போய்விடும். எனவே என்ன தியாகத்தை செய்தென்றாலும் இந்த பாடசாலையை இவ்விடத்திலே இயங்க செய்ய வேண்டும் என்று அந்த காலத்திலே அத்தனை பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு, இந்த ஆற்றுக்கு அப்பால் உள்ள பிரச்சனைகளையும் மனதிலே வைத்துக்கொண்டு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் கடமையாற்றினோம். எங்களுக்கு 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள். அந்த 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே இருப்பார்கள். அங்கு மண்ணெண்ணெய் அடுக்கப்பட்டிருக்கும். எங்களது ஓய்வுப்பாட வேலைகளிலெல்லாம் நாங்களும் வந்து அவர்களுடன் அந்த மண்ணெண்ணையிலே அமர்ந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த பாடசாலையை நாங்கள் அந்த காலகட்டத்திலே நடத்தி கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த சூழல் மாறியது. எங்களது பணிகளை நாங்கள் ஆரம்பித்தோம். என்னை பொறுத்தவரை அந்த காலகட்டத்திலே இருந்த ஆசிரியர்கள், அதிபர், பெற்றோர்கள் அனைவரும் பங்களிப்போடு நான் இந்த மாணவர்களை ஒழுக்க ரீதியாக நெறிப்படுத்தி இருக்கிறேன். எனது கணித பாடத்துறை கூடாக காலை நேர வகுப்பை அறிமுகப்படுத்தி அந்த மாணவர்களை ஊக்குவித்திருக்கின்றேன். இரவு நேர வகுப்புகள், சுயகற்றல் வகுப்புகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர்களாகிய நாங்கள் அனைவரும் மிகுந்த அர்ப்பணிப்போடு இந்த பாடசாலைக்காக பணியாற்றி இருக்கின்றோம்.
இந்த பாடசாலையின் வளர்ச்சி காரணமாக ஏனைய பிரதேசங்களில் இருந்த மாணவர்களும் இந்த பாடசாலைக்கு தேடி வந்து கற்கின்ற ஒரு சூழல் இந்த பாடசாலைக்கு ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பாடசாலை காத்தாங்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தால் காத்தாங்குடியின் முதன்மை பாடசாலையாக பிரகடனப்படுத்தப்பட்டு எங்களுடைய முன்னாள் அதிபர் மர்ஹூமா ஜனாபா எஸ்.ஏ. லத்தீப் அவர்களின் காலத்தில் ஒரு வெற்றி கிண்ணமும் இந்த பாடசாலைக்காக வழங்கப்பட்டது. அவருடைய கடைசி காலம். இப்பொழுது நான் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருகின்றேன். நாங்கள் சந்தித்த ஒரு பாரிய சவால் இந்த பாடசாலையிலே இருக்கின்றது. இந்த பகுதி பெற்றோர்களுக்கு அது தெரியும். இந்த பகுதியிலே குப்பைகளை கொட்டுவார்கள். குப்பைகளை கொட்டியதும் அந்த குப்பைகளை சில வேளைகளிலே எரிப்பார்கள். எரித்தவுடன் என்ன நடக்கும் என்றால் உடனடியாக அங்கிருந்து புகை கிளம்பும். எங்களது ஆரம்ப பிரிவு மாணவர்கள் அந்த மூலையிலே இருக்கின்ற 2 மாடி கட்டடத்தில் தான் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் இருப்பார்கள். புகை வந்து அப்படியே வகுப்பை முற்றாக நிரப்பும். அந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இந்த முன்னுக்கு இருக்கின்ற இந்த ஒன்று கூடல் மண்டபத்திலே அசம்பிளி ஹாலிலே மாணவர்களை இருப்பாட்டுவோம். சில வேளை பாடசாலையை நேரத்துடன் கலைத்து மாணவர்களை அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். உடனடியாக அப்போது இருந்த பிரதேச சபைக்கும் நகர சபைக்கும் செல்வோம். கடிதங்களை கொடுப்போம். PHA வருவார். ஓட்ட பொம்மை போட்டு அடித்து நெருப்பை நூப்பார். ஒரு நாள் இந்த பிரச்சனை முடியும். இன்னும் ஒரு கிழமையால் திரும்பவும் அதே பிரச்சனை வரும். இப்படியாக எங்களுடைய மாணவர்கள் மிக நீண்ட காலமாக இந்த குப்பை பிரச்சனை காரணமாக சிக்கல்களை இங்கு அனுபவித்திருக்கின்றார்கள். அந்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அந்த பிரச்சனை விசுவருவம் எடுத்து கடைசியாக இந்த முறை வந்த வெள்ளத்தின் போது என்ன நடந்தது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். என்னை பொறுத்தவரை நான் இந்த பகுதியில் என்னால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றேன். மாணவர்களின் ஒழுக்கத்துக்காக பணியாற்றி இருக்கின்றேன். என்னோடு சேர்ந்த ஆசிரியர்கள் அந்த காலகட்டத்திலே அர்ப்பணிப்புடன் செயலாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கின்றது என்பதை வேதனையுடன் நான் இந்த கட்டத்திலே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எந்த மாணவர்களுக்காக நாங்கள் சிரமப்பட்டோமோ, எந்த மாணவர்களுக்காக கஷ்டப்பட்டோமோ, எந்த நிலைமையை இந்த பகுதியிலே உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நீண்ட காலமாக பணியாற்றினோமோ, இவை அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கின்ற நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் காலம் என்பதால் எங்களுடைய மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட சாரார் இங்கு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சூழல். இன்னொரு சூழல், நாங்கள் எதை கட்டி காக்க வேண்டும் என்று யோசித்தோமோ அதை கட்டி காப்பதற்கு பதிலாக பிழையான சூழ்நிலையிலே சிலர் இந்த மாணவர்களை, இந்த பகுதியில் உள்ள எங்களது இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் ரொம்ப வேதனையோடு கூறுகின்றேன், எதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதைத்தான் இன்றைக்கு, நாங்கள் எந்த பணிக்காக கஷ்டப்பட்டோமோ அதைத்தான் இன்றைக்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் அதனோடு இணைந்து அந்த பணியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இதை தயவு செய்து இப்பகுதி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். நாங்கள் இந்த பகுதியிலே ஆற்றிய சேவை உண்மை என்றால், எங்களது பணியை நீங்கள் அங்கீகரித்தது உண்மை என்றால், என்னுடைய மாணவர்கள் சார் சொன்னால் நல்லதைத்தான் சொல்லுவார் என்று சொல்லுகின்ற அந்த விடயம் உண்மை என்றால், இந்த இடத்திலே நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விடுத்துவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுக்காக இந்த பணி வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்கள் இருக்கின்ற நேர்மை நியாயம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு உங்களது வாக்குகளை நீங்கள் அளித்து, தொப்பி சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அளித்து இந்த பணியில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடன் நான் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். நாளைக்கு இறைவனுடைய சன்னிதானத்திலே போய் கூனி குறுகி நிற்கின்ற ஒரு நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய அன்புக்குரிய மாணவர்களையும் இந்த பகுதி பெற்றோர்களையும் நலன் விரும்பிகளையும் நோக்கி நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விடயம், நீங்கள் அனைவரும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு